உடனே அந்த பெண்களும், நம்மை ஏன் தாயை போல நாகக்கன்னியாக படைக்காமல் மனிதகுல பெண்களாக படைத்தார் இந்த சிவபெருமான்? இந்த நாககுலத்தில் மனித பிறப்பு எடுத்து என்ன பயன் பெறப் போகிறோம்? அதை அந்த சிவபெருமானிடமே கேட்போம் என்று அக்காள் தங்கை 8 பேரும் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரியத் தொடங்கினர். அஷ்டகாளிகள் தவத்தை பார்த்த சிவபெருமான் அவர்கள் முன்னால் தோன்றினார். அஷ்டகாளிகள் சிவபெருமானிடம் தங்களுடைய பிறப்பு குறித்து கேட்டனர். அதற்கு சிவபெருமான், மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்று கூறினார். உடனே அந்த அஷ்டகாளிகள் அனைவரும் சிவபெருமானிடம், நாங்கள் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு எங்கள் 8 பேரையும் நீங்கள் மணம் முடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கும் சிவபெருமான் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு மகிஷாசுரனை அழிக்கக்கூடிய வகையில் அந்த 8 பேருக்கும் அனைத்து வரங்களையும் வழங்கினார் சிவபெருமான். சிவபெருமானின் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வதமலைக்கு வந்த அஷ்டகாளிகளுக்கும் மகிஷாசுரனுக்கும் கடுமையான சண்டை நடந்தது.